ஷியாம் அவர்கள்ட்டையும் அதே போல் இதயாட்டையும் ஒரு கேள்வி. இப்போ களம் இப்படி இருக்குது அப்படின்னு கணிப்புகள்லாம் வருது இல்லையா சார்? இந்த கணிப்புகளின் அடிப்படையில் தான் எல்லா கணக்குகளையும் சொல்கிறாங்க. கணிப்புகளை உண்மையாகவே இந்த கட்சிகள் நம்புதா, அல்லது இந்த கணிப்புகளை காட்டி அவங்கவுங்க பார்கெயின் பவரை ஏற்றிக்க முயற்சி பண்ணுறாங்களா? இது எப்படி பார்க்கணும் ஷியாம் சார்? நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி தான் சார். அதாவது இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஏன் இத்தனை விதமான ஒப்பீனியன்ஸ் வருது, என்ன காரணம்னா அந்த எஃப்ஓஎம்ஓங்கிற ஒரு கோட்பாடு சொல்லுவாங்க சார், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்ம மிஸ் ஆயிடுவோங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிகிட்டே வர்றது, ஏதாவது ஒரு கணிப்பை போடுறது. அது உண்மைன்னு சில கட்சிகள் நம்புது. அது ஒரு அடுத்த கட்ட சிக்கல். அதுதான் இப்போ அதுக்கேற்றவாறு சீட்டு கேட்குறாங்க. இப்போ ஓபிஎஸ் சீட்டு கேட்டதா இன்றைக்கி ஆங்கில பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. மொத்தம் 20 சீட்டு கேட்டாருங்க. அவரை 12 சீட்டு தரதுக்கு விஜய் தயாரா இருந்தாரு. கடைசியா 15ன்னு முடிவாகிற மாதிரி தெரியுது அப்படின்னு செய்தி. நல்ல ரெப்யூட்டட் மேகசின் தான், ரெப்யூட்டட் நியூஸ் பேப்பர் தான். எங்க இருந்து இந்த செய்தி வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அந்த சோர்ஸ் எங்க இருந்து நியூஸ் கொடுக்குதுங்கிறதா உண்மையான கேள்வி. சோர்ஸ் அவங்களோட விருப்பத்தை தான் நியூஸா தர்றாங்க. அப்போ நமக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வருது. எல்லாரும் நம்ம போடாம விட்டா மற்றவங்க யாராவது போடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. முன்பு வெறுமனே பிரிண்ட் மீடியா இருந்த காலத்துல இப்படியான குழப்பங்கள் கிடையாது. இப்ப இந்த குழப்பங்களோடு தான் நம்ம இனிமேல் ஒவ்வொரு கட்டத்தையும் நகர்த்த வேண்டும் என்கிற நிலைமையில இருக்கிறோம். அப்போ வாக்கரசியல்ல பிரச்சனைகள் பிரிண்ட் மீடியா காலத்துல சார், இதையும் நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட எங்களுக்கான ஒரு புரிதல் அல்லது பாடன்னு கூட வச்சுக்கிறேன். நான் உங்களோட அனுபவத்தோடு ஒப்பிடும்போது எனக்கு கம்மி தான். நான் அப்படி கூட தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். எல்லா விதமான எண்ணிக்கைகளையும் அப்படியே போடுறது இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பொதுவாக ஒரு எடிட்டோரியலாக நம்ம ஒரு வியூ இருக்கும். இதில் லாஜிக்ஸ் இருக்கா, இதை எப்படி பார்க்கணும், இதை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணும், இதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கா, இப்படியெல்லாம் பார்ப்போம் இல்லையா? இன்றைக்கி போட்டி ஒரு பக்கம் இருக்குது, நான் மறுக்கலை. எல்லாவற்றையுமே நாம் அப்படியே பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுனால அது அப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன தான் போய் கன்வே ஆகும்? அப்போ நீங்கள் தான் அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது. ஆடியன்ஸ் குழம்புறது இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம் சார். ஏன்னா கிராமங்களுக்கு போனால் அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஜென்சி விஜய் எய்ம் பண்ணுறாரு. மொத்தம் எவ்வளோ சதவீதம் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு 18 நம்ம எடுத்துக்கூடாது. சில நேரங்களில் 22 வயசானாலும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஆமாம். அப்போ அப் டு 30ன்னு வச்சா இன்னைக்கு கூட அதே ஆங்கில பத்திரிகை தான் அதே செய்தி 16லேருந்து 18% தான் மொத்தமே வருது. நம்மளோட எலக்ட்ரோட்லேயே அவ்வளோதான் வருது. எலக்ட்ரோரேட்டே அப்போ 16லேருந்து 18%னா மிச்ச கட்சிகளுக்கு கொஞ்சம் போகும்ல, ஒரு 5% 6% போகும்ல. அப்போ இவர் எய்ம் பண்ணக்கூடியதே 10லேருந்து 12% தானே. தாவேக்கா எய்ம் பண்ணக்கூடியதே அவ்வளோதானே வர முடியும். அதனால தான் உங்களோட தலைப்போட அந்த பகுதி வருது. எதுனா ஆள் சேர்ப்பில் தாவேக்கா நீங்க சொல்றீங்கல்ல, சோ அவங்க புதுசா அடிஷன் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, இந்த ஆட்சேர்ப்பே கூட அந்த கட்சிக்கான வலிமையா மாறுமா மைனஸ் ஆகுதாங்க ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது உங்ககிட்ட குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு இடமே இல்லாத போது நீங்க எல்லாரையும் விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப செங்கோட்டையன் வரார், அவருடைய அனுபவத்தை நான் குறைச்சி மதிப்பிடல, ஆனா அவருக்கான விமர்சனங்கள் இருக்கு. அவர் வழக்க சந்திச்சாரு, அவருக்கு இதெல்லாம் இருந்ததுன்னு ஒன்று வரும்போது நீங்க அது ஒரு மைனஸாக தான் ஆகும். அது ஒரு சுமை தான் சார். கண்டிப்பாக சார், அது நிச்சயமான சுமை தான். கண்டிப்பாக இப்போ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ போய் சேரும்போது பழைய விமர்சனங்கள் எல்லாமே வரும். ஆனால் எந்த கட்சியும் தேர்தல் தோல்வியோடு தூண்டு விடுவதில்லை. 2019 நமக்கு நல்லா தெரியும் எவ்வளவு தூரம் டிடிவி கூட்டம் வந்துச்சு, எவ்வளவு லைவ் அப்படின்னு. பெரிய வெற்றி, எதிர்பார்த்த வெற்றி பெறல. அதற்கு பிறகு இந்த இடத்துல குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நான் சர்வே அப்போ வெளியிட்டோம். அதில் 4.8% அப்படின்னு சொன்னபோது தனிப்பட்ட முறையில் அவரும் வருத்தமடைந்தார். பொது இடத்துல விமர்சனங்களை வச்சாரு. பிறகு அதை ஒத்துக்கிட்டார். நான் அந்த தேர்தலுக்கு முன்னதாக ஒரு நேர்காணலில் பேசும்போது கூட நான் சொன்னேன், சார் வரக்கூடிய டேட்டா தான் நாம் பேசுகிறோன்னு. ஒரு பர்செப்ஷனுக்கும் ரியாலிட்டிக்குமான டிஃபரன்ஸை பலமுறை நான் பார்த்துருக்கிறேன், திரு விஜயகாந்த் அவர்கள்ட்ட தொடங்கி இப்போ வரைக்கும். அப்போ இந்த முறை பர்செப்ஷன் மட்டும்தான் பேசப்படக்கூடியதாக மாறுது. ரியாலிட்டிங்கிறத திங்க் பண்ணவே மறுக்கிறாங்களா எல்லாரும், நாமளே மறுக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. சரிதான் சார். பாப்புலாரிட்டி வெர்சஸ் கன்வர்ஷன் ஆஃப் வோட்னு ஒன்று இருக்குல்ல சார்? கண்டிப்பா இருக்கு. பாப்புலாரிட்டி வெர்சஸ் கன்வர்ஷன் ஆஃப் வோட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கு. வெறும் பாப்புலாரிட்டி மட்டுமே ஓட்டை கொடுத்துறாது. அப்போ விஜயோட பாப்புலாரிட்டி மட்டுமே ஓட்டை கொடுத்துறாதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சிக்கல் என்னன்னா, முன்னாடி இருந்த நிலைமைக்கு இப்போ ஸ்பேஸ், நியூஸ் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. கற்பனைக்கே எட்டாத வகையில் இருக்காது. ஸோ யார் வேணாலும் என்ன நியூஸ் வேணாலும் போடலாம், ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதுங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்போ இப்படியான டைவர்ஸ் ஒப்பீனியன் வரும். ஆனால் ஜனங்க ஒன்றும் இதுக்கு மயங்கிறது இல்லை சார். நீங்கள் கீழே லெவலில் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா
அவங்க வந்து இதெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை. அது இன்னும் சொல்ல போனாலும் அது ஒரு புன்னகையா கூட கலந்து போறாங்க. அப்ப உண்மையிலேயே இதுல வந்து தாவேகா தவறா கைட் ஆயிடக்கூடாது, பிஜேபி தவறா கைட் ஆகக்கூடாது, திமுக தவறாக கைட் ஆகக்கூடாது. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. திமுக ஆட்சிக்கு பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு திமுக தவறாக கணக்கு போட்டால் அவர்களுக்கு அது சிக்கலாக முடியும். அதே மாதிரிதான் அண்ணா திமுகவும். அப்போ கட்சிகளை குழப்புவதே இந்த கணக்குகள் தானோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஓகே, அப்ப அதுல வந்து உறுதியா இருக்க வேண்டியது ரெண்டு கட்சிகள்ல, அவங்க குழம்பாம இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக ரெண்டு கட்சிகளுக்கும் அந்த குழப்பம் இருக்கு சார். அது தெளிவா தெரியுது. இப்போ உதாரணமா பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ந்து வருது. அக்னேஸ்வரன் கிரிட்டிசைஸ் பண்றது சரிதான், திடீர்னு அறிவிப்பு விடுறீங்களே, இது இப்போ உடனே வரப்போதா? இப்போ பென்ஷன் அறிவிச்சாச்சு சார், எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நிச்சயமா இந்த ஃபைனான்சியல் இயர்ல ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு ஓட்டான அக்கௌண்ட் தான் பட்ஜெட்டு, அதை தாண்டி தான் வரணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி போராடிய சங்கங்கள் அதை வரவேற்றுச்சு. அதுக்கு பிறகு நமக்கு பேசுறதுக்கே அதுல பாயிண்ட் இல்லைன்னு ஆயிடுது. இப்ப நாளைக்கு இதே மாதிரி சத்துணவு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் ஏதோ ஒரு வகையில அவங்க குறைகளையும் நிவர்த்தி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கணக்கை இடிக்குது சார். மொத்தமே வந்து சார் போன தேர்தலில் நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 53 தொகுதிகள்ல ரொம்ப சொற்ப வித்தியாசம் சார். 29 தொகுதிகள் வெறும் 5000 ஓட்டு கீழே. அப்போ ஒரு நெக் டு நெக் தான் இந்த ரேஸ். நீங்க 21 சொல்றீங்களா 24 சொல்றீங்களா? நான் 21 சொல்றேன். 21 இடையில பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. சரி, ரைட் சார், மாற்றம் இருக்கு. ஆனா நம்ம 21 ஏன் நம்ம எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா சார், கண்டிப்பாக இந்த கேண்டிடேட் மெரிட்ங்கிறது சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். கரெக்ட். அதனால நான் 21 இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாம தான் இன்னைக்கு டேட்டா வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசுறாங்க. அதனால தான் நான் கேட்கிறேன், ஏன்னா கேண்டிடேட் யார் என்பதும் அங்க முடிவாகும் இல்லையா? நம்ம இதை பேசலாம் சார், விரிவா அடுத்தடுத்த நாட்கள்லயே கட்டாயம் பேசலாம். நேரம் ரொம்ப குறைவா